கறிக்கோழி பண்ணையாளர்கள் ஜனவரி 1 முதல் எதற்காக இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். இதனால் பொதுமக்கள் தானே பாதிப்பு. மேலும் பார்த்தோன்னா 150, 160க்கு விற்ற கறிக்கோழி இப்பொழுது பார்த்தோன்னா 300. அதாவது ஜனவரி 1 முதல் கறிக்கோழி வளர்ப்பாளர்கள் இந்த பிரச்சனையிலோ போராட்டத்திலோ ஈடுபடவில்லை. எந்த விதமான உற்பத்தி நிறுத்தமும் நடைபெறவில்லை. இன்றைக்கி 23 லட்சத்திலிருந்து 25 லட்சம் குஞ்சுகள் தொடர்ந்து தினந்தோறும் இறங்கி கொண்டிருக்கின்றன. இது விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்கிற அமைப்பினர் தூண்டிவிட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை நடத்திவிட்டார்கள். எனவே உற்பத்தி நிறுத்தத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. யாரும் ஸ்ட்ரைக்லலாம் ஈடுபடலை. பண்ணையாளர்கள் வழக்கம் போல் குஞ்சுகளை இறக்கி பொறுப்பான முறையில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வளர்ப்பு கோழி விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்றவாறு உற்பத்தி உயர்த்தி தருவதில் நிறுவனங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அனைத்து பண்ணையாளர்களும் ஒரு 650 வாங்குறாங்க என்பதே ஒரு தவறான ஒரு தகவலாகும். அப்படி அவங்க வாங்கலை. 90% வளர்ப்பாளர்கள் ஒரு 7.50லேருந்து 12 ரூபாய் வரைக்கும் வளர்ப்பு தொகையாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 6 ரூபாய் 50 காசுகள் என்பது ஒரு பாதுகாப்பு தொகை. அது பல்வேறு காரணங்களால் சரியான பண்ணை நடைமுறைகள் ஏற்படாமல் விட்டுவிட்டால், கோழிகளுடைய உடல் எடை அடையாமல் போய்விட்டால் அந்த நஷ்டத்தை நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டு பண்ணையாளர்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு தொகை. அது குறைந்து ஒரு 5% மேலே பண்ணையாளர்கள் அந்த 6.50 இல்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற தீவன மாற்று விகிதாச்சார முறைப்படி அதிகமான வளர்ப்பு தொகையை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த விலைவாசி ஏற்றமெல்லாம் உள்ளடக்கித்தான் அந்த வளர்ப்பு தொகையானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கைது நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் எந்த நிறுவனத்திற்கு போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுலாம் ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் இது நிறுவனங்களுடைய கோழி குஞ்சு வண்டிகளை வழிமறித்து அவர்களுக்கு உணவு தண்ணீர் இல்லாமல் மூச்சு முட்டி கிட்டத்தட்ட 3 லட்சம் குஞ்சுகள் இறந்திருக்கின்றன. 96 வண்டிகள் வழிமறிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்தந்த நிறுவனங்கள் காவல்துறையிடம் புகார் அளிப்பது தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. அதன் அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டன. எந்த விதமான பண்ணையாளரும் கைது செய்யப்படும். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோழி வளர்ப்பு பண்ணையாளர் கூட இதில் கைது செய்யப்படவில்லை. சம்பந்தப்படாத நபர்கள் இதில் வன்முறையில் இறங்கியதால்தான் இந்த கைது நடவடிக்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தனிப்பட்ட முறையில் பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எந்த விதமான பகையும் இல்லை, காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்திற்கு விரோதமாக சம்பந்தப்படாத நபர்கள் செயல்படும் போது தான் இதுபோல விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கின்றன. அது சட்டப்படி அது என்ன செய்ய வேண்டுமோ அதை காவல்துறை செய்திருக்கிறார். இது ஒரு தற்கால நிகழ்வுங்க. இது மார்க்கெட்டில் சந்தை அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது சகஜம். கன்சம்ஷன், அதாவது நுகர்வோர் பயன்பாடு அப்படின்னு சொல்கிறது ஏறும் இறங்கும். இதன் அடிப்படையில் தான் இருக்குது. இது சந்தை மொத்த விலை 50 ரூபா 60 ரூபாய்க்கு கூட கோழி விலை விற்றுருக்கு. இப்போ மொத்த விலை 110 ரூபா விற்றுட்டுருக்கு. அதை ஒட்டி சந்தை விலையும் அதிகரிக்கும், கீழே இருக்கும். இது ஒரு தற்கால நிகழ்வு. படிப்படியாக குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது.